தற்போது கிடைத்த செய்தியின்படி மே 17 இயக்கத்தை சேர்ந்த திருமுருகன் காந்தி குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தடையை மீறி சென்னை மெரினாவில் போராட்டம் நடத்த முயற்சித்த வழக்கில் திருமுருகன் காந்தி கைது செய்யப்பட்டு தற்போது குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் மணிகண்டன் பேசலாம். வணக்கம் மணிகண்டன், சொல்லுங்க. தற்போது திருமுருகன் காந்தி குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எந்த அடிப்படையில் அவர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கிறது? கிறிஸ்டோபர், கடந்த ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி மெரினா கடற்கரையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தொடர்பாக தடையை மீறி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடத்தியதாக மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி உட்பட 17 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்தார்கள். தடையை மீறி இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தியதாக அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல், அதாவது அவர்களை கைது செய்து ஏற்றி செல்லும் பொழுது மாநகர பேருந்தை உடைத்ததாக 17 பேர் மீது மெரினா காவல்துறையினர் 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இந்நிலையில் அவர்கள் மீது பல வழக்குகள் உள்ளதாக அந்த 17 பேரில் 4 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்கிறது என கமிஷனர் ஏ கே விஸ்வநாதன் உத்தரவின் பேரில் 4 பேர் மீதும் தற்பொழுது குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கிறது. திருமுருகன் காந்தி, டைசன், அருண்குமார், இளமாறன் ஆகிய 4 பேர் தற்பொழுது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பதாக கமிஷனர் ஏ கே விஸ்வநாதன் உத்தரவின் பேரில் மெரினா காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். மணிகண்டன், வழக்கமாக இந்த குண்டர் சட்டம் அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரியான நடைமுறைகள் பின்பற்றப்படும்? தற்போது அதே நடைமுறைகள் பின்பற்றப்பட்டிருக்கிறதா? இந்த குண்டர் சட்டத்திற்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி முன்வைக்கப்பட்டிருக்கிறது? ஒருவர் மீது தொடர் வழக்குகள் இருந்தால், பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல் உட்பட தொடர் வழக்குகள், அதாவது 3க்கு மேற்பட்ட வழக்குகள் இருந்தால் ஒருவர் மீது பொதுவாக குண்டர் சட்டம் பாயும். அதே போன்ற ஒரு நடைமுறைதான் திருமுருகன் காந்தி வழக்கிலும் பின்பற்றப்பட்டுள்ளதாக மெரினா கடற்கரை போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். மெரினா கடற்கரை காவல் நிலையத்திலேயே திருமுருகன் காந்தி உட்பட இந்த 4 பேர் மீதும் பல வழக்குகள் பதியப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையிலேயே தற்பொழுது இந்த மெரினா சம்பவத்திற்கு பிறகும் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவர்கள் மீதான வழக்கு தொடர்ச்சியாக இருப்பதால் அவர்கள் மீது தற்பொழுது குண்டர் சட்டம் போடப்பட்டுள்ளதாக மெரினா காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தல், சட்டவிரோதமாக கூடுதல், மெரினா கடற்கரையில் தடையை மீறி, அதாவது சென்னை மாநகர சட்டம் 41 படி மெரினா கடற்கரையில் கூடக்கூடாது என்ற ஒரு விதி இருக்கிறது. அதையும் மீறி இவர்கள் கூடியிருப்பதால் அவர்கள் மீது அன்றைய தினமே 7 வழக்குகள், 7 பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இது போன்ற ஒரு தொடர் வழக்குகள் அவர்கள் மீது இருப்பதால் தற்பொழுது இந்த குண்டர் சட்டம் அவர்கள் மீது போடப்பட்டுள்ளதாக மெரினா காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். கிறிஸ்டோபர், ஏற்கனவே இந்த மெரினாவில் தடையை மீறி போராட்டம் நடத்தியதாக மே 17 இயக்கத்தை சேர்ந்த 17 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில 4 பேர் மீது மட்டும் இந்த வழக்கு போடப்படுவதற்கு காரணம் என்ன? இந்த திருமுருகன் காந்தி உட்பட இந்த 4 பேர் மீது மட்டும் 3க்கும் மேற்பட்ட சம்பவங்களில் தொடர்ச்சியாக அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் இவர்கள் இந்த குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது மெரினா காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். பல கட்ட போராட்டங்களில் தொடர்ச்சியாக திருமுருகன் காந்தி உட்பட அருண்குமார், டைசன், இளமாறன் ஆகியோர் பல கட்ட போராட்டங்களில் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தல், பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல் உட்பட வழக்குகள் இவர்கள் இந்த 4 மீதும் தொடர்ச்சியாக இருந்து வந்துள்ளதால் தற்பொழுது இந்த 4 பேர் மீதும் குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். மணிகண்டன், தற்போது இப்போ இந்த மே 17 இயக்கத்தில் உள்ள திருமுருகன் காந்தி உட்பட 4 பேர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கிறது. சோ இது தொடர்பாக அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் யாரோடையாவது நீங்க தொடர்பு கொண்டீங்களா? அவர்கள் ஏதாவது கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்களா? இது தொடர்பாக அந்த இயக்கத்தினுடைய உறுப்பினர்களை நாம் தொடர்பு கொண்டிருக்கிறோம். அவர்களை நேரடியாக சென்று சந்தித்துதான் இது தொடர்பாக மேற்கொண்டு அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள், இதை எதிர்த்து அவர்கள் வழக்கு தொடரப் போகிறார்களா என்பது குறித்து அவர்களுடைய கருத்தை அறிவோம். கிறிஸ்டோபர், இந்த குண்டர் சட்டம் தொடர்பாக தமிழ் ஆர்வலர்கள் யாரேனும் இல்ல தமிழ் அமைப்புகள் யாரேனும் ஏதாவது கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்களா? ஏற்கனவே திருமுருகன் காந்தி கைது செய்யப்பட்டதற்கு பல்வேறு தரப்பில்
எதிர்ப்புகள் எழுந்துள்ளது. சமீபத்தில் சிறையிலிருந்து வெளிவந்த வைகோ கூட அவர்கள் கைதிற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இனிமேல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த குண்டர் சட்டம் அவர்கள் மீது பாய்ந்தது தொடர்பாக அவர்கள் தரப்பிலிருந்து கருத்துக்கள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி மணிகண்டன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.